எல்லோருக்கும் வணக்கம். என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த வாரத்தினுடைய தொடக்கம் என்பது நல்லபடியாக நிஃப்டி 58 பாயிண்ட் இப்போதைக்கு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரத்தினுடைய முடிவு அப்படின்றது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆண்டவா எங்களை எல்லாம் காப்பாற்றி விடு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ஆண்டவனை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது லேஸ் வாக்கில் இந்த வாரத்தில் ஒரு 500 பாயிண்ட் ஏற்றி விட்டு ஒரு 23,000 கொண்டு போய் எங்களை சந்தோஷப்படுத்துவியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தின் நாளில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏன் வந்துச்சு, இந்த ஆச்சரியம் எப்படி நகர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் பூரா பச்சை. ஏங்க 2.5% ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸில் காஸ்பின்னு ஒருத்தன் அவன் 2% ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு சரியா 3 வாரமாக இறங்கினா கொஞ்சூண்டு இறங்குறது, கொஞ்சூண்டு ஏறுறது, கொஞ்சூண்டு இறங்கி இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கானு. ஆனால் உலக மார்க்கெட்டுகள்லாம் இறங்கினா 2-3%, ஏறினா 2-3% மிகப்பெரிய வால்டிலிட்டியாக காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெயிலுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டம்மா ஒரே ஒரு எலுமிச்சங்காய் எடுத்துகிட்டு இந்தாங்க இதுதான் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு வெறும் இத்தினூண்டு எலுமிச்சங்காய் பழத்தை கொடுத்த மாதிரி அந்த வேர்ல்டு மார்க்கெட்ஸில் 2-3% ஏறி இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு வெறும் 0.5%, 1/4% ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சுமாரான மார்க்கெட்டாக இருந்தாலுமே இன்னைக்கு கெத்து காட்டிய சில பங்குகள் அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 8% மேலே 5% மேலே ஏறிய பவர்ஃபுல் பங்குகள். அதில் பாருங்க, நிறைய பங்குகள் எல்லாம் இயர் லோவில் படுத்து கிடந்தவன் தான். இவன் இன்னைக்கு எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் 8% ஏறி இருக்கான். இருந்தாலும் அவன்லாம் ஒரு வருஷத்தினுடைய லோவில் இருக்கக்கூடியவன் தான். கேஇசி இன்டர்நேஷனல் ஒரு பங்கு, அவனும் ஒரு வருடத்தினுடைய லோவில் படுத்து கிடந்தவன் தான். இன்னைக்கு ஒரு 5% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கான். இந்த ஹிட்டாச்சி பவர் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஐஎக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தினுடைய லோவில் இருந்தவன் தான். இன்னைக்கு ஒரு 5% அப்படின்ற மாதிரி ஏறி வந்திருக்கான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் எது எப்போ நடக்குன்னே சொல்ல முடியாது. நல்லா கீழே இருப்பானுங்க, திடீர்னு எதுக்காக ஒரு காரணத்தினால ஏறுவானு. அதே மாதிரி நல்லா மேல் நோக்கி இருப்பானுங்க, அப்புறம் என்னன்னே தெரியாது. நம்ம சுதாரித்து ஒரு மாதம் கழித்து பார்க்கறதுக்குள்ளேயே அங்கே மொத்த லாபத்தையும் உருவிட்டு டாட்டா அப்படின்ற மாதிரி எனத்தையாவது நம்மளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னிடம் இருக்கக்கூடிய பணபலத்தை சரியாக உபயோகப்படுத்தி ஒரு எஸ்ஐபி கான்செப்டில் டெய்லியோ அல்லது வீக்லியோ அல்லது மந்த்லியோ ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து மார்க்கெட்டோடையே கூட பயணித்து எப்பாவது ஒரு வாய்ப்பு தான் தருவான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்களே கூட அடிக்கடி நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏதாவது Q3 ரிசல்ட் வரும் பொழுதோ அல்லது ஏதாவது இந்த மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு ட்ரிகர் கிடைக்கும் போது தான் டபக்குன்னு இப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஏறுவானு. அந்த என்னைக்காவது ஒரு நாள் ஏறும் பொழுது அவன் கூடையே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு உதவி செய்யறதா இந்த எஸ்ஐபி அப்படின்ற கான்செப்ட். இந்த எஸ்ஐபி கான்செப்டை யார் எந்த விதமான தப்பாக பேசினாலும் சில நேரங்களில் நம்ம அன்கண்ட்ரோலபிளாக ஏதாவது ஒன்று பேச தான் செய்வோம். ஏன்னா இந்த உலகத்திலேயே உருப்படியான ஒரே மெத்தட் இந்த எஸ்ஐபி அப்படின்ற மெத்தடு தான். அவனால் மட்டும்தான் மார்க்கெட் எவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைஞ்சாலும் அது கூடயே பயணித்து என்னைக்கு நல்லா மேல் நோக்கி வரானோ அன்னைக்கு மிக அருமையான ஒரு உதவி செய்யக்கூடியவன் இந்த எஸ்ஐபி மட்டும்தான். இன்னைக்கு ஏறி வந்திருக்கக்கூடிய ஒரு பங்கே ஒரு உதாரணமாக எடுத்துக்கங்களேன். இவன்லாம் ஏன் ஏறி வந்தான்னு கூட எவனுக்கு தெரியாது. ஆனாலும் கடந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 480 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 400 ரூபா வரைக்கும் போயிருக்கான். 400 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ என்ன ஆயிட்டான், 480 ரூபா. ஸோ ஒரு மாதத்தினுடைய வீழ்ச்சியை மீட் எடுத்திருக்கான். ஆனால் இதே பங்கு என்னைக்காவது ஒரு நாள் லாபம் செய்யக்கூடிய ஒரு பங்கு தன்னுடைய ஒரு வருஷ வீழ்ச்சியை மீட் எடுக்கிறான்னு வச்சுங்களேன். ஏங்க ஒரு வருஷம் கூடி இறங்கியிருக்கானுங்க, அப்போ மேபி ஒரு வருஷம் கூடித்தானே அவன் ரெக்கவரி ஆவான். அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அல்லது ஒரு அடுத்த 2 வருஷம் கூட தான் ரெக்கவரி ஆகட்டும். ஆனால் இந்த சூழ்நிலையில் எஸ்ஐபி மூலியமாக யாரெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மேபி மார்க்கெட் எப்படி உதவுது அப்படின்றது பெரும்பாலும் இந்த வகையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு என்பது அதிகம். நண்பர்களே, இந்த வாரத்தில் ஏகப்பட்ட செய்திகள் நல்ல செய்திகளாக வந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு கும்பா குட்டி செய்தியாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதுல்ல, வருஷமான ஏதாவது ஒரு கம்பெனி திவாலாகக்கூடிய செய்திகள் அப்படின்றது வருது. ஏதாவது ஃபியூச்சர் ரீட்டைல் அப்படின்னு சில காலங்களுக்கு முன்னாடி இருந்தது. அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள், ரிலையன்ஸ் கேபிட்டல் சம்பந்தமாக ஏதோ ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருந்தது. இப்போ என்ன ஒரு செய்திகள் வருதுன்னா, இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற கம்பெனியை திவால் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு.
அது யார் அப்படி அந்த வேலையை பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெர்டா டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படின்றவங்க வந்து ஆப்ரேஷனல் கிரெடிட்டராக இருக்காங்க இந்த ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ். அவங்க தான் என்னன்னா இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்கள இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் அவங்கள பூரா திபால் பண்ணி விட்டு எங்களுக்கு உண்டான பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியினுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட 7% இறங்கியிருக்கு. இந்த ஓலா எலக்ட்ரிக்னுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் இது ஒரு லிஸ்டான பங்கு. கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆனதுலேருந்து அவன் 170 ரூபா பக்கம் லிஸ்ட் ஆனால் 140 ரூபா வரைக்கும் மேலே பணத்தை டபுள் பண்ணிவிட்டு இப்போ 140 ரூபாயிலிருந்து 46 ரூபாயை இறங்கியிருக்கான். எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் வீழ்ச்சி தெரியுங்களா? கிட்டத்தட்ட 60 to 70% கும்பா பாடிட்டு இருக்கு. எங்க 1 லட்சம் ரூபாய் இங்கே யாருக்காவது 140 ரூபாயில் லாக் ஆயிருந்துனாக்கா ஆல்மோஸ்ட் 70% காலி. 70,000 ரூபாய்க்கான மீதி 30,000 ரூபாய் தான் இங்கே ஊசலாடிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக்ல நல்ல செய்திகள் வந்தது. நல்ல செய்தி வந்தப்போ 140 ரூபா போனான். கெட்ட செய்திகள் வந்தது. கெட்ட செய்திகள் வந்தப்போ கிட்டத்தட்ட 140 ரூபாயிலிருந்து 46 ரூபாயை வந்து விழுந்திருக்கான். நண்பர்களே, கடந்த ஒரு மாதமாக ஒரே தேக்க நிலையா இருந்தது. இந்த பிட்காயின், கோல்டு, க்ரூட் ஆயில் போன்ற விலைகள்லாம் ரொம்ப தேக்க நிலையா இருந்தது. இப்போ இந்த கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான். அதாவது ஒரு மாதமாக தேக்க நிலையிலே இருந்துக்கிட்டு டபக்குன்னு 2-3 நாளா அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி வர்றான். அநேகமாக குண்டு வீசி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், எங்கேயாவது ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க போல. இதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறது பண்ணிக்கணும் அப்படின்றது. அதாவது கல்யாணம் பண்ணவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 30 பவுன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 30 பவுன் 20 பவுன் அப்படின்ற மாதிரி கோல்டில் இருக்கும். சில பேரில் 50 பவுன்லாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 50,000 இல்லைன்னா ஒரு 25,000 இல்லைன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு வச்சிருக்க வேண்டியது. அப்போ 30 பவுனுடைய வருமானம் என்பது இப்போ ஏகப்பட்ட அளவில் இருக்குது. அதாவது நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு மொத்தமாக நம்மளுடைய வீடு, தங்கம், ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் போட்டு பார்க்கல சாதாரணமாகவே வீடு கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு 20-30 பவுன் தங்க நகை அப்படின்றது கல்யாணமானவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும். ஸோ எது எப்படியோ உலகத்தில் சண்டை போடக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக இருக்கக்கூடிய கோல்டு என்பது பறந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன அளவில் லாஸ் வருது அப்படின்றதும் கிட்டத்தட்ட கோல்டில் ஒரு ரெக்கவரி ஆகுறது அப்படின்றதும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் சத்தியமாக நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா இந்த சந்தோஷம் அனைத்துமே வீட்டம்மாவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நண்பர்களே, நிறைய பேர் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது அவங்களுடைய பங்கு ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி ஹை போகுது, லோ வந்து உடையவே இல்லை, ஓப்பன் லோவும் ஒன்றா இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய பங்குகளை தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமே அன்றைக்கி பூரா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஓப்பன் லோ 2 ஒன்றாக இருந்தக்கூடிய பங்குகளில் இந்த ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற பங்கு காலையில் ஓப்பன் ஆனது 1011 ரூபா 10 பைசா. அதே மாதிரி அந்த லோவை இப்போ வரைக்கும் உடைக்காமல் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாதிரியான சில பங்குகளுடைய உதாரணங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஹட்கோ அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். இன்றைக்கி என்ன லெவலில் ஓப்பன் ஆனானோ அந்த ஓப்பனையாகவே லோவாக வச்சுக்கிட்டு இன்னும் உடைக்காமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். நண்பர்கள், இந்த சமயத்தில் பாவம் இந்த இண்டஸ்இண்ட் பேங்கை பிடிச்சி அடி நொறுக்கி விட்டாங்க கடந்த வாரங்களில். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி தெரியுங்களா? கடந்த 5 நாட்களில் மட்டும் 15% காலி, ஒரு மாதத்தில் 35% காலி. இனி அந்த ஓலா எலக்ட்ரிக் வேணா அதிகமாக அடி வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வருடத்தில் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 1500 ரூபாயிலிருந்து 700 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் யார் அதிகமாக அடி வாங்கியிருக்கா? இந்த இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய முதலீட்டாளர்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாவம் அதிகமாக அடி வாங்கினது நம்ம இந்தியாக்காரங்க தான். அதாவது டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் தான் 42% இருக்குது. ஃபாரினர்ஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வெறும் 24 தான் இருக்குது. அவனுக்கு ஆல்ரெடி 42% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுக்கு தான் அவனுங்க நேக்கா அதை வந்து நம்ம கிட்ட கழட்டி விட்டாங்க. எப்போ கழட்டி விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 கடந்த ஒரு வருடமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. அதாவது டிசம்பர் 2023 அப்படின்ற மாதிரி ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த 1600 ரூபா அந்த ஹை ரேஞ்ச் இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஹை ரேஞ்சிலே கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டு இப்போ அதிகமாக அடி வாங்கியிருக்கிற ஆள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஐஸ் அதிகமாக அடி வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் அப்படின்றது அவங்களும் அடி வாங்கியிருக்காங்க, பட் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை குறைஞ்சிருக்காங்க. இடையில நம்மளுடைய பப்ளிக் ரொம்ப விவரமாக கொஞ்சம் அதிகமாக ஒரு
14% பக்கம் இருந்த ஹோல்டிங்கை 16 வெறும் 2% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. அதாவது இறங்கும் பொழுது 50% கீழே இறங்குதுன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே ஆண்டு அனுபவிக்கிறது. அந்த மொத்த 50% வீழ்ச்சியும் அப்படியே அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் அவன் திரும்பி மேல் நோக்கி ஏறினான்னு வச்சுங்களேன், பர்சன்டேஜ் கணக்கில் இந்த லோ ரேட்லேருந்து இந்த ஹை அப்படின்றது 100%. ஆனால் அந்த 100% ஏற்றத்தை யார் அனுபவிக்கிறா? அதை அப்படியே அனுபவிக்கிறது யார்? அதாவது வீழ்ச்சியை கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு யாராக இருந்தாலும் சரி, எஃப்ஐஎஸாக இருந்தாலும் சரி, டிஐஸாக இருந்தாலும் சரி, ப்ரொமோட்டர், பப்ளிக், ரீட்டைல்னு யாராக இருந்தாலும் அந்த வீழ்ச்சி என்பது அந்த 50% இறங்குற வீழ்ச்சியை அனுபவிக்கிறாங்க. மறுபடியும் அதே பங்கு வீழ்ச்சியிலிருந்து திரும்பி மேல் நோக்கி ஏறும்பொழுது 100% லாபத்துக்கு ஏறுது. அப்போ இதை யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஸும் டிஐஸும் ப்ரொமோட்டர்ஸ் தான் அனுபவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கோட்டையுடக்கூடிய ஆட்களாக இந்த பப்ளிக் இருக்கிறாங்க. இது மாறணும், இந்த தலை விதி மாறணும் அப்படின்றத எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இந்த ஜிஆர் இன்ஃப்ரா ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் பாவம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க நண்பர்களே. ஏற்கனவே அந்த பங்கு வந்து ஒரு வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து இன்னைக்கு மறுபடியும் 4% இறங்கியிருக்கான். ஆனால் இத்தனைக்கு அவன்கிட்ட வந்து ஒரு சந்தோஷமான செய்தி தான் வந்தது. இந்த மாதிரி ஜிஆர் இன்ஃப்ராவில் வந்து 4262 கோடி சம்மந்தப்பட்ட ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்திருக்கு. காலையில் பாவம் நல்லா வெள்ளை வேட்டி கட்டிட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு கோந்துருப்பாங்க இந்த ஜிஆர் இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு ஷேர் ஹோல்டர்ஸ். கடைசியில் பார்த்தா நல்ல தகவல் வந்ததுமே கடைசியில் 4% இறங்கி தான் கிடக்குது பாவம். இன்னைக்கு காலையில் ஹையெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. 1020 ரூபா, 25 ரூபா அதனுடைய ஹை. இப்போ அது இருக்கக்கூடிய ரேட் 918னா 10% பக்கம் இறங்கியிருக்கு. யாரோ நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல, எவனாவது ஒருத்தர் நல்ல நியூஸ் கொடுத்து எங்காவது எகுனான்னா முதல்ல அவனை விட்டு வெளியே வந்துடா சாமின்னு நினச்சிருப்பாங்க போல. நண்பர்களே, சமீபத்தில் இந்த 2025 வால்யூம் என்பது பெரிய அளவில் ரெஜிஸ்ட்ரே ஆகாமல் இருந்தது. இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட் அப்படின்றது போன டிசம்பர் சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது 2024 ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் பெரிய கும்பா குட்டியாக இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த 2025 இன்றைய தேதியில் வரலாறு காணாத வால்யூம் என்பது இன்னைக்கு தேதியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். இனி இதுக்கப்புறம் என்ன அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த Q3 ரிசல்ட்டில் பல்வேறு பங்குகள் வந்து சுமாரான ரிசல்ட் கொடுத்து அப்படியே முட்டி போட்டு நின்றுட்டான். ஆனால் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று எந்திரிச்சு நின்று எல்லாத்தையும் ஓங்கி அடித்தவன் தான் இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு. அவனுடைய Q3 ரிசல்ட் என்பது கிட்டத்தட்ட அவனுடைய ப்ரீவியஸ் குவார்ட்டரை விடவும் போன வருஷத்து குவார்ட்டரை விடவும் மிகவும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தவன் தான். இருந்தாலும் பாவம் அவனும் ஒரு வருஷத்தினுடைய லோவில் அடிபட்டு கிடக்கிறான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய ஸ்டாக் பிஇ அப்படின்றது இன்னுமே இண்டஸ்ட்ரி பிஇ விட அதிகமாக இருக்கிறதும் ஒரு முக்கிய காரணம். இந்த தேஜஸ் நெட்வொர்க் அப்படின்றதும் இந்த டாடா குரூப்பினுடைய ஒரு பங்கு தான். அவனுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான தகவல் தான் ஒன்று வந்திருந்தது. காலையிலாம் நல்லா பாசிட்டிவ்ல இருந்தது, அவனு இன்னைக்கு பாவம் இப்போ நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கான். என்ன ஒரு அருமையான தகவல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 123 கோடிக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. ஆனால் அப்படி வந்தும் பாவம் இது ஒரு வருஷத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். ஒரு வருஷத்தில் 1400 ரூபாயில இருந்தவன் தான் 50%க்கும் கீழே கும்பா பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேஜஸ் நெட்வொர்க்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வந்தது சமயத்தில் மேல் நோக்கி தான் இருந்தான். அப்புறம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் பாவம் அடிபட்டு இப்போ 1% கீழே கிடக்கு. ஆக இங்கே பாருங்க நண்பர்களே, உண்மையிலேயே தன்னுடைய பெயருக்கு தகுந்த மாதிரி ஒரு பவர் காமிச்சவன் தான் இந்த பவர் இண்டியா அப்படின்ற பங்கு, ஹிட்டாச்சி எனர்ஜி. அவன் பாருங்க அப்பப்போ தன்னுடைய பவரை காமிச்சிக்கிட்டே இருக்கான். பல நேரங்களில் கீழே விழுகிறான், தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் போயிட்டு அவனுடைய பவரை காட்டுறான். பல நேரங்களில் மறுபடியும் குப்புன்னு விழுகிறான், அப்புறம் தன்னுடைய பவரை காமிக்கிறான். அப்படின்ற மாதிரி இன்றைய மார்க்கெட்லேயும் கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்து ஏங்க இப்படி இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக தானே இருக்கும். ஏதோ ஒரு பங்கு, அது யாருடைய பங்காக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், டாடா குரூப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு குரூப்பாக இருக்கட்டும், இறங்கின பங்குகள் அப்பப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க டபக்குன்னு இப்படி மேல் நோக்கி அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்து ஒரு இடம் காமிச்சிட்டு போனான்னா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆளை விட்றா சாமின்னு பல பேர் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு தராமல் பல பங்குகள் இப்படி படுத்த மேனிக்கே இருக்குது. இருந்தாலும் சில பங்குகள் இந்த மாதிரி தன்னுடைய ப்ரீவியஸ் ஹையை வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது பல பேருக்கு கிடைக்குது. நண்பர்களே, டாடா மோட்டர் பங்குல ஒரு முக்கிய தகவல். சமீபத்தில் இந்த டாடா மோட்டர் தொடர்ந்து இறங்கிட்டே வந்துகிட்டு இருந்தது. ஏதாவது அதில் ஒரு தகவல் வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
பொதுவாக பணம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல், ஒரு பாசிட்டிவ் தகவலாக தான் இந்த பங்குச்சந்தை அப்படின்றது பெரும்பாலும் பார்க்கும். அந்த வகையில் டாடா மோட்டரில் ஏதோ ஒரு 2000 கோடி பணம் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதே மாதிரி இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற பங்கு இந்த மாதிரி சம்மர் சீசனில் எப்பாவது அப்பப்போ மேல் நோக்கி ஏறக்கூடிய வேலையை கடந்த 2-3 வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு வந்து இது கெய்னர்ஸ் லிஸ்ட் அப்படின்றதுல இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இப்படித்தாயா ஒரு காலத்தில் எல்லா பங்குகளுமே சந்தோஷமாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் தாயா சம்பவம் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் பாருங்கள், தொடர்ந்து அவன் மேல் நோக்கியே இருக்கான். ஸோ இப்படித்தான் ஒரு காலத்தில் பல்வேறு பங்குகள் மேல் நோக்கியே இருந்து சந்தோஷத்தை கொடுத்து அதுக்கப்புறம் குப்புனு கீழே ஒரு 40-50% விழுந்தது. அந்த வகையில் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் இன்னுமே சந்தோஷம் என்பதை கொடுத்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த நிஃப்டி வந்து இன்னைக்கு லெவலில் ஒரு மாதிரி சந்தோஷமாக துவக்கியிருக்கான். இந்த வாரத்தினுடைய துவக்கம் ஏதாவது ஒரு 500 பாயிண்ட்டுக்கு இது ஏறிச்சுன்னா உனக்கு புண்ணியமாக போகும், விளக்கு பூஜை வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் தொடங்கி இருக்கக்கூடிய வாரம் உலக பங்கு சந்தைகள் நல்லா இருக்கிறதுனால நாம் இன்னைக்கு நல்லா இருக்கோம். இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வெயிட் பண்ணணும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.